ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி புத்தாண்டு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எங்கள் வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு எப்பவும் போல் வாசல் தெளித்து கோலம் போட்டேன். கோலம் போட்டுட்ருக்கும்போது இன்றைக்கி பிள்ளைங்க 2 பேரும் எனக்கு கலர் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கலர் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் போய் பூஜை பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு சாமிக்கு பொட்டு வச்சிட்டு இருந்தேன். அப்பயும் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பிள்ளைங்க ஹெல்ப் பண்ணாங்க. சாமிக்கு பூ வைக்கிறது, விளக்குக்கு எண்ணெய் போட்டு திரி போடுறது, இந்த மாதிரி வேலைலாம் நான் பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லி, நீங்கள் சமைக்க போங்க அப்படின்னு சொல்லி என்னை சமைக்கிறதுக்கு அனுப்பிட்டாங்க. நான் சமையல் வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சமைக்கிறதுக்கு போயிட்டேன். எப்போவுமே புத்தாண்டு அன்றைக்கி கேலண்டருக்கு பொட்டு வச்சு அதுக்கும் நம்ம பூஜை பண்ணி படைக்கிறது வழக்கம். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு நல்ல நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு நாள் காட்டியை நம்ம கிழிக்கும் போதுமே நம்மளுக்கு நல்ல நாளாக அமையணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டே எழுந்திரிப்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம நாள் தொடங்கும் போதே, வருடம் தொடங்கும் போதே இந்த மாதிரி கேலண்டர் வச்சு படைக்கிறது வழக்கம். சாமிக்கு படைக்கிறதுக்கு சாம்பார் தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். கொஞ்சம் பாவக்காய் சமைச்சிருந்தேன். பாவக்காய் சமைச்சதை நம்ம படைக்கிறதுக்கு வைக்க மாட்டோம் அப்படின்றதுனால கோஸ் பொரியல் பண்ணி கொஞ்சம் சாமிக்கு வச்சு படைத்தேன். இனிப்போடு இந்த நாளை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேசரியும் பண்ணியிருந்தேன். எல்லாமே பண்ணி ரெடி பண்ணி சாமிக்கு வச்சு படைச்சாச்சு. சாமிக்கு வச்சு படைச்சி சாப்பிட்டுட்டு சரி அப்படி கோவிலுக்கு எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்புனோம். பிள்ளைங்க 2 பேரும் நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நானும் எங்கள் வீட்டில் அவரை மட்டும் கிளம்பி கோவிலுக்கு போனோம். குலதெய்வ கோவிலுக்கு தான் போயிருந்தோம். இன்றைக்கி நாள் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.